23:46 லூக்கா. பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னார். இப்படி சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. பேசிட்டீங்களா? சரி, கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிருவோம். பார்க்கிறோம், இயேசு பிதாவே உடைய கையில் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு, மகா சத்தம் அப்படி நான் சத்தம் கூட மைக்கேன்னா பயங்கர சத்தம் இருக்கும். அது போல ரொம்ப சத்தம் போட்டு சொல்லி பிதாவே உடைய கையில் ஆவியை என்ன செய்யறேன், ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் ஜீவனை என்ன செய்யறார், தன் உயிரை அந்த சிலுவையிலே மறிக்கிறார். அதுதான் 7வது வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இது உண்டு. முதல் வார்த்தை என்ன, மன்னிப்பு. 2வது வார்த்தை ரட்சிப்பு. 3வது வார்த்தை எந்த தெரியாதோ உன் மகன் ஒப்பு, இது பொறுப்பா கொடுக்குறதோ பொறுப்புன்னு சொல்லலாமோ. அடுத்து 4வது வார்த்தை எந்தவனை என்னை கைவிட்டீர்னா தத்தளிப்பு, தவிப்பு. தாகமா இருக்கிறதுக்கு தவிப்பு, முடிந்ததுங்கிறதுக்கு முடிப்புன்னு சொல்லலாமா? ஏங்கா அங்கலாய்ப்பு ஒன்று வருமா? ஆமாம். அடுத்து ஒப்புவிப்பு. கடைசியாக இருந்தது அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. முதல் இது மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு அப்படின்னு அந்த 7 வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஷார்ட்டாக ஒரு வார்த்தை உண்டு. அதில் கடைசியாக பார்த்தோம்னா ஒப்புவிப்பு. ஒப்புவிக்கிறது என்பது முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நம்ம எல்லாரும் பிள்ளைகள் வைத்திருக்கிறோம். பிள்ளைகள் என்ன பண்ணுறோம், படிக்க வைக்கிறோம். படிக்க வச்ச பிறகு வேலைக்கு போகிறாங்க. பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யறோம், படிப்பு முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம் சொல்லுங்க, என்னமோ தெரியாம வச்சுருங்க. படிப்பு முடிஞ்சால் என்ன செய்வோம், அவங்கள திருமணம் செய்து வைக்கணும். திருமணம் செய்து வைக்கும்போது என்ன செய்யறோம், ஒரு மணமகனை பார்த்து அந்த மணமகன் கையில் என்ன செய்யறோம், நம்முடைய பிள்ளைய ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்தாப்பா, இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணேன், கட்டிக்கா வந்து உன் கையில் கொடுக்குறேன். இந்த நிமிடம் என்ன பண்ண, என் பொண்ணை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லி கொடுக்கணும். அதுபோல பையனையும் என்ன பண்றோம், வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சு அவனுக்கு என்ன பண்றோம், ஒரு பொண்ணை பார்த்து கடைசி அந்த பொண்ணு கையில பையனை கொடுக்குறோமா இல்லையா? இல்லை நான் இல்லைங்க கொடுக்க மாட்டேன், என் வீட்டுக்கே கொண்டு வந்துடுறோன்னு யாராவது இருக்கீங்களா? கொடுக்குறோம்ல. அது போலதான் எல்லாவற்றுக்கும் ஒப்புவிப்பு உண்டு. ஒரு இடத்த வாங்குறோம்னா என்ன பண்றோம், பணத்தை கொடுத்தோடனே அந்த இடத்த என்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த இடம் இன்னும் நேற்று வரைக்கும் வேற ஒருத்தராக இருந்துடும். இன்றைக்கு என்ன ஆகுது, அது நமக்கு அது ஒப்புவிக்கப்பட்டு நமக்காக சொந்தமாக்கப்படுகிறது. அதுபோல எல்லாவற்றையும் என்ன செய்யறோம், ஒப்புவிக்கப்படுகிறது இந்த பூமியில். அதுபோல தான் இயேசுநாதரும் பூமிக்கு வந்தாரு. வந்து பிதாவிடத்திலிருந்து வராரு. மறுபடியும் என்ன செய்யணும், பிதாவிடத்துக்கு போகணும். போவதற்கு முன்பாக தான் என்ன செய்யறாரு, அந்த 33 வருஷம் நடக்கிற அந்த ஊழியங்கள், தேவனுடைய சுவிசேஷங்கள், பிரசங்கங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறார். எல்லாவற்றையும் அதை முடிச்சுட்டேங்கிறார். மன திருப்தியோட சொல்றாரு, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், செஞ்சு முடிச்சுட்டேன் சொல்லிட்டு தான் கடைசியாக சொல்றாரு அந்த பிதாவிட்ட, பிதாவே நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து என் வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், செய்து முடிச்சுட்டேன். இப்போ என் ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு. அந்த நேரமே என்ன செய்யறாரு, அப்படி கொஞ்சம் பேசாம இருக்கேன், நீங்க பேச எனக்கு கால விடுது. அப்ப ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்குறாரு. அதுபோல நம்மளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது. அதை நம்ம எப்படி கரெக்டா ஒப்புவிக்கிறோமா என்பதை நம்ம சரி பார்க்க வேண்டும். நம்ம அவர் பிதா அனுப்புனாரு, பிதா அனுப்புறதுக்கு கரெக்டாக கடங்க தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் அவர் கருத்துல ஒப்பு கொடுக்குறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையை என்ன செய்யறோம், கர்த்தருக்கு ஒப்புவிக்க நம்ம கரெக்டா இருக்கிறோமா? இல்லை நான் இன்னும் ஒப்புவிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் காலங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கோமா அப்படின்னு சற்று சிந்திக்க வேண்டியது காரியமாக இருக்கிறது. ஆகவே அவர் கரத்துல நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மீட்டு கொண்டிருக்கார். அவர் ரத்தத்தினால என்ன செய்திருக்கிறாரு, நம்ம மீட்டு கொண்டிருக்காரு. அப்ப நம்ம அவருக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை பார்க்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1
19 வசனம் வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம ஆண்டவருடைய மாசற்ற ரத்தத்தினால, விலையேற பெற்ற குற்றமில்லாத இந்த ரத்தத்தினால என்ன செய்திருக்கிறார் ஆண்டவரே? நம்மளை விலை கொடுத்து என்ன செய்கிறார்? மீட்டு எடுத்திருக்கிறார். நம்ம அவருக்கு யாரு? சொந்தமானவர்கள். இயேசுவுக்கு அவருடைய ரத்தத்தினால நம்ம சொந்தமானவர்கள். நம்ம உறவுல சொல்லுங்களே, நான் எங்க ரத்த சம்பந்தமான உறவுக்காரங்க, எங்க பிளட் சர்க்குலேஷனா இருக்கவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளும் ஆண்டவரும் எப்படி இருக்கிறோம்? ரத்த சம்பந்தமா அவருடைய ரத்தத்தினால என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மள மீட்டு எடுத்திருக்கிறார். அப்ப அவர் மீட்டு எடுத்துக்கிறோம். நம்ம யாருக்கு அப்ப நம்ம சொந்தம்? ஏசப்பாவுக்கு சொந்தம். எதனால? அவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்துட்டார். மீட்டு எடுத்ததுனால நம்ம கடைசி வரைக்கும் அவருக்கு தான் நம்ம சொந்த பிள்ளைகள். எப்படி மீட்டு எடுத்துருக்கார்? அவருடைய ரத்தத்தினால, ஞானஸ்நானத்தின் மூலம், அவருடைய திருவிருந்து மூலம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளை மீட்டு எடுத்துக்கிறாரு. அப்ப கடைசி வரைக்கும் அவர் அவர் கையில நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் செய்யறாரு, அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி அந்தந்த தேவையெல்லாம் கதை சந்தித்து நிறைவாய் நடத்தி ஆஸ்வதிக்கிற தேவனாக. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒப்பு கொடுத்து போகாத அளவுக்கு ஒரு அறகுறையோடு போகிற வாழ்க்கை இருக்கும் சில பேருடைய வாழ்க்கையில, உலகத்து மனுஷனுடைய வாழ்க்கையில. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா முடியும். எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? கரெக்டா அவங்க வேலையெல்லாம் முடிச்சு பிரிச்சு வைக்கணும். எல்லாரும் தனித்தனியா பிரிச்சு வைப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சு கரெக்டா என்ன செய்வாங்க? போவாங்க. இதை பார்க்கும்போது எங்க அப்பாவுடைய தான் அவங்க எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? அவங்க போகும்போது யாருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எங்க அப்பா அப்படி சகிச்சுட்டு போயிட்டார், இந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே இல்லாம வச்சுட்டு போயிட்டார், அது பண்ணிட்டு போயிட்டாரு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் எங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்க 4 பேருக்கும் 4 பேர் குடும்பங்களுக்கும் எந்த ஒரு இது இல்லாதபடி சமாதானமா எங்களை வைத்து எல்லாத்தையும் கரெக்டா போயிட்டாங்க. தேவகாரத்துல என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் கொடுத்த மாதிரி அவங்களை தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க கடந்து செஞ்சுட்டாங்க. நான் சில நேரம் இருப்பேன், சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் கைவிடப்பட்டிருக்காங்க. எதனால பார்க்கும்போது கடந்த மாதங்கள்ல ஒரு குடும்பத்தை பார்த்தேன். பக்கத்துலதான் பையனும் இருக்கான், அப்பாவும் பக்கத்துல தான் இருக்காங்க. இவங்க கணவன் மனைவி 2 பேருமா சாப்பிட்டு இருக்காங்க. பக்கத்துல என்ன பண்றாங்க? அவன் மனைவி பிள்ளைகளோட அவன் சாப்பிட்டு இருக்கான். ஐயா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், பையன் சொன்னானா, அப்பா எனக்கு உங்க அளவுக்கு நீங்க மிஞ்சின அளவு கடன் வச்சிருக்கீங்க, கடன் இல்லாம இருந்தா கூட நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? கவனிப்பேன். உங்க கடனை நான் ஏத்துக்க தகுதி என்ன இல்லை. இப்ப அதனால நான் என்ன செய்ய போறேன்? நான் தனியா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால நீங்க தனியா இருங்கன்னு நாங்க சொல்லிட்டு நாங்க 2 பேரும் என்ன பண்றோம்? கஷ்டப்பட்டு ஏதோ ஓட்டிட்டு கடன் அடைச்சிட்டு இருக்கோங்கிறாங்க. இந்த வயசுல அவங்க கடன் அடைக்கிற வயசே கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? கடன் அடைச்சிட்டு இருக்கோங்கிறாங்க. பையன் என்ன பண்ணிட்டான்? நல்லா இருக்கான் பையன், சம்பாதிக்கிறான், என்ன பண்றான்? ஆனா என்ன பண்ணல, அவன் வந்து செய்ய முடியாதுன்னு சொன்னான், கவனிக்க முடியாதுன்ட்டான். எதனால? அந்த பாரத்தை கடைசியா நம்ம அப்பாவை நம்ம கை கிட்ட வச்சிருந்தா அந்த பாரத்தை நம்ம மேல சுமத்திடுவாரு. அப்பா கடன்காரங்க அடுத்து நம்மள வந்து கேட்பாங்களேன்னு சொல்லி அந்த பையன் நைஸா நழுவிட்டான். நீங்க வச்சுக்கிற கடனுக்கு என்னால முடியாது அடைக்க அப்படின்னு சொல்லி. ஆகவே இன்னைக்கு அப்படி பெற்றோர்கள் இன்னைக்கு அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்படி தன்னை வரும்போது எப்படி வந்தாரோ, ஒப்பு கொடுத்து வந்தாரோ, அது போல போகும்போதும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கும் போது எந்த ஒரு யாருக்கு என்ன இல்லை, எந்த ஒரு இது இல்லாதபடி ஆண்டவர் என்ன செய்தாரு? தன்னை ஒப்பு கொடுத்து செல்கிறார். இதை பார்க்கும்போது எனக்கு வேதத்துல ஒரு பகுதி எனக்கு ஞாபகம் வந்தது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13லேருந்து 30 வரைக்கும் இருக்குது. அதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். முதல் 2 வசனத்தை வந்து வாசிக்கலாம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அன்றையும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். போதும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். நான் எல்லாத்தையும் படிக்கிற நேரம் இல்லை.
பார்க்கிறோம் பரலோக ராஜ்யத்தை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுக்கிறாரோ அதுக்கு ஒப்பனையா இருக்குதுன்னு சொல்றாரு. பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர் அழைத்து தன் ஆஸ்தியை அவருக்கு வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில இந்த பூமியை என்ன செய்திருக்கிறாரு? ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில என்ன நம்மளை என்ன செய்யணுமா? இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்து, ஆண்டவருக்காக இருந்து, ஆண்டவருக்காக ஆத்ம ஆதாயம் செய்ய ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதான் அங்க சொல்லப்படுறது. அவர் என்ன செய்ய பிரயாணமும் போயிருக்கிறாரு. எங்க போயிருக்காரு? பரலோகத்துல பிரயாணமும் போயிருக்காரு. அப்ப ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறார். ஒருத்தவங்களுக்கு 5 தாளந்து, ஒருத்தவங்களுக்கு 2 தாளந்து, ஒருத்தவங்களுக்கு 1 தாளந்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாளந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கிருபையில கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். உங்க கையில ஒவ்வொரு கிருபையில தந்திருக்கிறாரு. எனக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார். அது கொடுத்து விட்டு போயிட்டு திருப்பி அவர் வருகிறார். அவர் வருவார், இன்னும் கொஞ்ச நாள்ல வருவார். வரும்போது அவர் பார்க்கிறாரு, 5 தாளந்து கொடுத்த மனுஷன் என்ன சொல்றாரு? அப்பா, நீ உன்ட 5 தாளந்து கொடுத்தனே, அதை என்கிட்ட மறுபடியும் கொண்டு வந்து ஒப்பு கொடு அப்படிங்கிறாரு. அவன் போய் கொண்டு வந்து கொடுக்குறான். பார்க்கிறோம் 16ஆம் வசனம் வாசிங்க. 5 தாளந்து வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்து சம்பாதித்தான். வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனும் என்ன செய்யணும்? நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அப்ப 5 தாளந்தை வாங்கினவன் என்ன பண்றான்? அதை போய் வியாபாரம் பண்ணி 5 10 மாற்றி அவன் என்ன பண்றான்? எஜமானன் வரும்பொழுது, பாருங்க எஜமானன், நீங்க போயிட்டீங்க, என்கிட்ட கொடுத்துட்டு ஒப்பு கொடுத்துட்டு போனீங்க, நான் என்ன பண்ணேன்? இதை நான் 5 10 மாற்றி வச்சுக்கேன் பாருங்க. அடுத்து 2 தாளந்தை வாங்கினவன் பார்க்குறாரு. அவன் என்ன செய்யறான்? 2 4 மாற்றி வைத்திருக்கிறான். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் என்ன பண்றான்? அந்த நிலத்தை தோண்டி புதைத்து அதை மறைத்து வைத்து விடுகிறான். அப்போது ஆண்டவர் சொல்றாரு, 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது. இது 5 தாளந்து சம்பாதிச்சவனுக்கு சொல்றாரு, நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அதெல்லாம் சந்தோஷப்படுறாரு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பூமியை வாழ்க்கைய நம்ம என்ன செய்யணும்? அது பெருக செய்யணும். நமக்கு கொடுத்த தாளந்தை, நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுத்திருக்கிறார். சபையிலும் சரி, குடும்பத்திலையும் சரி, அந்த பொறுப்புகளை நம்ம என்ன செய்யணும்? அது சரியாய் செய்யும் பொழுது ஆண்டவர் செய்வாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன், நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்த அநேகத்தின் மேல என்ன செய்வேன்? அதிகாரியாய் மாற்றுவேன்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. ஆனா சில பேர் பொறுப்பு இல்லாத கொடுத்த பொறுப்பு என்ன பண்றது? மூடி புதைச்சி எடுக்காத அளவுக்கு புதைச்சி வைக்கிறது சில பேர். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம திருப்பி அவர் கரெக்டா வரும்போது நம்ம என்னத்தை ஒப்பு கொடுப்போம்? ஒன்றும் ஒப்பு கொடுக்க முடியாது. ஆனா இயேசுநாதர் தன் பிதாவிடத்தில் வந்தபோது இருந்த அவர் எந்த சித்தத்துக்காய் வந்தாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்து தன்னை மறுபடியும் அவர் கருத்துல ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர் என்ன செய்தார்? தன்னை தகுதிப்படுத்தியிருந்தார். அதுவும் நம்ம எல்லாரும் ஆண்டு நமக்கு தாளந்தெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். அது திரும்ப அவர் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? அவர் கருத்தை நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது நம்மளை பார்த்து அவர் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன்னு சொல்லணுமா? அதே 1 தாளந்து வாங்கணும்னு பார்த்து சொல்லுவாங்களா? 26ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய எஜமான் பிரயுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறிக்கிற வேண்டும், வெளிக்காத இடத்தில் சேர்க்க வேண்டும் அறிந்திருந்தோம் இருந்தாயே. அப்படியானால் என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்போது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவரிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். பாக்குறோம் அந்த 1 தாளந்த ஒண்ணுமே பண்ணாம புதைச்சு போட்டான்னு பாக்குறாரு. சோம்பல் ஆனவனே, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனேங்கிற. அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நம்முடைய ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை என்ன செய்யணும்? அதை பெருக செய்து கொண்டே இருக்கணும். யாரா பார்த்துக்கிட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம சோம்பல் உள்ளவர்கள் என்று சொல்வார், ஆண்டவர் பொல்லாதவர்கள் என்று சொல்வார். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளை, தாளந்துகளை நம் கர்த்தருக்காக பயன்படுத்தணும், பெருக செய்யணும்.
அதுதான் நான் போன வாரம் இந்த வாரம் சபையிலையும் அதான், நீங்க என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டீங்க, விசுவாசியானீங்க, அடுத்து என்ன பண்ணணும்? என்ன சொன்னாங்க? 3ஆவது ஸ்டெப்பு, சீஷனா மாறணும் அப்படின்னு. அதுதான் ஆண்டவர் பார்க்குற தாளந்து 5 10 அறிகுறி இல்லைங்க. நான் ரட்சிக்கப்பட்டதுலேயே தாங்க இருப்பேன், சபைக்கு வருவேன், ஆராதிக்கும் போயிடுவேன், அதோட தான் இருப்பேன்னா ரட்சிக்கப்பட்டதே அந்த ஆண்டவர் சொல்றாரு, சோம்பலும் பொல்லாதமானவரையும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு தாளந்து எடுத்து என்ன பண்ணுங்க, 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கன்னு சொல்லிடுவார். அப்ப ஆண்டவர் ஒப்பு கொடுக்குற காரியத்துல ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒப்பு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தது, அவர் கரெக்டாக அவர் பிதாட்ட ஒப்பு கொடுக்குறாரோ தன் ஜீவனை, அதுபோல நமக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதை நமக்கு அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு நம்ம செயல்படும் போது கர்த்தர் செய்வாரு, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாடகையான வாழ்க்கை, ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு இரவலான வாழ்க்கை. இது நிரந்தரம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதுக்கு அடையாளமாக தான் பார்க்கும்போது 2 ராஜாக்கள்ல 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6:1. தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ, என் ஆண்டவனே, வாங்கப்பட்டதே என்று இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். அப்ப இரவலாக வாங்கப்பட்டதுன்னா என்ன செய்யணும், திரும்ப அவங்கள்ட்ட போய் நம்ம கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையும் ஒரு இரவலாய் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவனிடத்துல மறுபடியும் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்ந்துருக்க வாழ்க்கை ஒரு இரவலான வாழ்க்கை தான். யார் கொடுத்துருக்க அந்த வாழ்க்கை? ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், பயபக்தியா பயன்படுத்தணும். இவன் என்ன செய்யறான், கேர்லெஸ்ஸா பயன்படுத்துறான். கோடாரி என்ன பண்ணுது, போய் தண்ணிக்குள்ள விழுந்துருது. மனசு அடிக்குது, ஐயோ அந்த இரவலா கொடுத்தவர்கிட்ட நான் போய் என்ன பதில் சொல்லுவேன்? தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னா அவர் விடுவாரா? அலட்சியமா நான் வாழ்ந்துட்டேன்னு சொன்னா விட்டுருவாரா சொல்லி பயப்படுறாரு. அவருக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். இது சாதாரணமா இருக்கலாம், இரவலாக வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவரை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இரவலாக நம்ம அதை போய் அவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் அந்த வாங்கின இடத்துல என்ன செய்யலாம், ஒப்பு கொடுத்தாதான் அடுத்து என்ன செய்யலாம், அந்த இடத்துல அவருக்கு மரியாதை. நம்ம யாருக்காவது ஒரு இரவலா ஒரு பொருளை கொடுத்து இதை நீங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி தரலாம், என்ன செய்வோம், என்ன இத்தனை மாசம் ஆச்சு வாங்கிட்டு போனாலும் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா? அது போலதான் ஆண்டவரும் கேட்பா, உன்னை இந்த பூமியில உன்னை ஒப்பு கொடுத்து இந்த பூமியில உன்னை இப்படி வச்சிருந்தேன்னு நீ என்ன செய்திருக்கிறா, எனக்காக திருப்பி எனக்கு தரத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா, இல்ல ஆத்துல விழுந்த கோடாரி மாதிரி விழுந்து போச்சுன்னு சொல்ல போறியான்னு ஆண்டு கேட்பார். ஆனா அவன் வாரத்தோடு சொல்ல, ஐயோ ஆண்டவரே இது இரவலாய் வாங்கப்பட்டது ஆச்சுன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல எலிசா என்ன பண்றாரு, எலிசாவா எலிசா உடனே என்ன பண்றாரு, ஒரு கொப்பை போட்டு அந்த கோடாரை மிதக்க செய்து ஆண்டவர் அங்க அவரை மறுபடியும் என்ன பண்றாரு, இரவலா வாங்கின பணத்தை நீ போய் கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. அப்ப நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில கொடுத்த வாழ்க்கை ஒரு இரவலான வாழ்க்கை. அந்த கொடுக்கப்பட்ட அந்த இரவலாக கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி ஆண்டவர் கொடுத்தாரோ, எப்படி குழந்தையா பிறக்கிறோமோ, அப்ப நமக்கு என்ன ஏதாவது கள்ளங்காப்பெல்லாம் இருக்குமோ நம்ம வாழ்க்கையில? குழந்தையா பிறந்த வயசுல ஒண்ணுமே தெரியாது, விவரமே தெரியாது. அது போல நம்ம கடைசியில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு இருதயத்துல கரை இல்லாதபடி, எந்த ஒரு பாவக்கரை இல்லாதபடி அவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே சிவரே, ஆண்டவர் சந்தோஷப்படாத பிள்ளை தன் வாழ்க்கையை கரைப்படாதபடி தன் ஜீவியத்தை எந்த ஒரு மாசு இல்லாதபடி பாதுகாத்து, இப்ப என் கையில எப்படி நான் ஒப்பு கொடுத்தோம், தாயின் வயிற்றுல இருந்து எப்படி இந்த பூமியில ஒப்பு கொடுத்தனோ அதே போல மறுபடியும் என்னிடத்துல ஒப்பு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே சந்தோஷப்படுவார். அதேதான் ஆண்டவர் செய்து. ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு ரோல் மாடலா பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் பற்றியும் மத்தா எல்லாம் போல போயிருக்கலாம். அவர் எல்லாத்தையும் இதாங்க வாழ்க்கை நீதி,
இதுதான் வாழ்க்கை நீதி. நம்ம கடைசி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நான் எப்படி ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு நீங்களும் என்ன செய்யணும்? ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி தான் அவர் என்ன பண்றாரு? இந்த வார்த்தை கடைசி சொல்றாரு, பிதாவே என் ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் நம்மளையும் கேட்பார், நம்ம ஆவியை ஆண்டவர்கிட்ட கையில ஒப்பு கொடுக்குறோமா, இல்ல நரகத்தோட அதிபதியாக பிசாசு கையில ஒப்பு கொடுக்குறோமா? இந்த வாழ்க்கை ஒரு இரவலாக வாழ பழகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்காக பயபக்தியா வாழ்றோமா, இல்ல பிசாசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம சற்று சிந்தித்து தேவனுக்கு பயந்து கர்த்தர் வரும்பொழுது ஆண்டவர் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்கிறவராக ஆண்டவரை நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். நான் எப்படி இந்த பிள்ளையை அனுப்புறோமோ அதே மாதிரி என் கரத்துக்குள்ளே வருதேன்னு சொல்லி சந்தோஷப்படணும். ஆனால் நான் அனுப்புனேன், ஆனால் இரவலாக வாங்கின அந்த வாழ்க்கை ஆற்றிலே விழுந்து பிசாசு கையில் போய் விழுந்துச்சேங்கிற மாதிரி அந்த வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு அதான் உங்கள் மத்தியில் பேசுகிறார். பார்க்குறோம், சாத்தானா ஆண்டவரா, நம்ம யார் கையில் ஒப்பு கொடுக்க போகிறோம் இந்த வாழ்க்கையை? கடைசியா நம்ம வருவது ஆண்டவர் கையிலேருந்து வருகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பூமியில் ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் முடிவு தான் 2 காலம். அதுக்கு தான் இந்த வாழ்க்கை இரவலான வாழ்க்கை. ஒன்று நரகத்தின் வாழ்க்கை, பரலோகத்துடைய வாழ்க்கை. அதில் இதில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம் என்பது தான் ஆண்டவருக்கு கடைசியாக சொல்லி வைக்கிறார். அவர் வந்த மாதிரி பிதாவு கையிலேருந்து வந்த மாதிரி பிதா கையில் தன்னை ஒப்பு கொடுக்குறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையா பிதா கையில் ஒப்பு கொடுக்குறோமா, இல்லை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்குறோமா என்பதை நம்ம சற்று சிந்தித்து அந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நானும் உங்கள் கரத்தில் என் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. பிசாசு ஒரு நாள் ஆண்டவரை என்னை வஞ்சிக்க கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் நாங்கள் படிக்கிட்டு இந்த சிலுவை தியான கூட்டத்தை கட்ட நமக்கு ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக